தேவயானிக்காக கெட்டுப்போன சாப்பாட சாப்பிட்ட சரத்குமார். நடிகர் சரத்குமார் அவர் நடிச்ச படத்துல படப்பிடிப்பப்போ தேவயானி ஊட்டி விட்ட கெட்டுப்போன சாப்பாட சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்ததா பிரபல இயக்குனர் விக்ரமன் சமீபத்து பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவுல வில்லனா அறிமுகமாகி ஹீரோவா மாறின நடிகர்கள்ல ஒருத்தர் சரத்குமார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மாதிரியான தென்னிந்திய மொழிகள்ல சுமார் 180க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய சரத்குமார் பத்திரிகை துறையில வேலை செஞ்சவரு. அதே மாதிரி இவர் ஒரு பாடி பில்டர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 1988வது வருஷம் கண் சிமிட்டும் நேரம் அப்படிங்கிற படத்துல இன்ஸ்பெக்டர் ரோல்ல நடிச்ச சரத்குமார் இந்த படத்தை தயாரிச்சும் இருந்தாரு. அதுக்கு பின்னாடி புலன் விசாரணை, புதுப்பாடகன், சீதா, சந்தனக்காற்று மாதிரியான படங்கள்ல விஜயகாந்துக்கு வில்லனா நடிச்சு மிரட்டினாரு. ஒரே மாதிரியான கதையை தேர்வு செஞ்சு நடிக்க விரும்பாத சரத்குமார் ஹீரோ வாய்ப்பு தேடினப்போ சேரன் பாண்டியன் திரைப்படம் இவரோட திரையுலக வாழ்க்கையில ரொம்ப பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அதைத் தொடர்ந்து ஹீரோ சப்ஜெக்ட் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச சரத்குமார் சூரியன், நட்சத்திர நாயகன், வேடன், தசரதன், ஐ லவ் இந்தியா, கட்டபொம்மன் அப்படின்னு தொடர்ந்து ஆக்ஷன் படங்களை தேர்வு பண்ணி நடிச்சு மிரட்டினாரு. 90கள்ல முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தரா வலம் வந்தவர் சரத்குமார். இவரோட நடிப்புல 1997வது வருஷம் வெளியான படம் சூரியவம்சம். இந்த படத்தை இயக்குனர் விக்ரமன் இயக்கியிருந்த நிலையில அப்பா மகன் அப்படின்னு இரட்டை வேடத்துல நடிச்சிருந்தாரு சரத்குமார். அப்பா சரத்குமாருக்கு ஜோடியா ராதிகாவும், மகன் சரத்குமாருக்கு ஜோடியா தேவயானியும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய சரத்குமார் கடைசியா சாப்பிடுறது மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இந்த காட்சியில தேவயானி சரத்குமாருக்கு ஊட்டி விடுறது மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த காட்சியில சரத்குமார் நடிக்கிறதுக்காகவே மதியமே ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி வைக்கப்பட்ட நிலையில நைட் டைம்ல தான் இந்த காட்சியை இயக்குனர் படமாக்கி இருக்காரு. சரத்குமாருக்கு தேவயானி கெட்டுப்போன உணவை ஊட்டி விட்டப்பவும் கூட எதுவுமே சொல்லாம அந்த காட்சி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு முடிச்சிருக்காரு சரத்குமார். ஏற்கனவே நைட் ஆயிட்டதால இந்த டேக் ஓகே ஆனதுக்கு பின்னாடி வாஷ் பேஷனுக்கு போய் வாந்தி எடுத்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு விக்ரமன் பதட்டத்தோட வந்து கேட்டப்பதான் சாப்பாடு கெட்டு போன விஷயமே அவருக்கு தெரிய வந்திருக்கு. மதியமே வாங்கி வச்ச சாப்பாடு நைட் டைம் அப்படிங்கறதுனால கெட்டு போயிருக்கு. இது தெரியாம தேவயானியும் சரத்குமாருக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. ஆனா சீன் ஓகே ஆகணும், நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கெட்டுப்போன உணவை சரத்குமார் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டிருக்காரு. இந்த தகவல சமீபத்துல விக்ரமனே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு.